அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மலர் மருத்துவம் வகுப்பு நாளைக்கு தொடங்குது. யாராவது இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் டைம் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, புக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்களை நீங்கள் பிஸியாகவே வச்சிட்ருக்கிற வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தை நம்மளால் உணரவே முடியாதுங்க. பிரபஞ்சம்தான் என்ன அப்படின்னு இன்னும் நிறைய பேருக்கு சில புரிதல்கள் தேவைப்படுது. எது பிரபஞ்சம், அது என்னவோ பெரிய விஷயம் போல இருக்குது, நம்மளாலலாம் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் மனசுக்குள்ளே ரொம்ப ரொம்ப தப்பாக நினச்சிட்ருக்கோம். இல்லவே இல்லைங்க. பிரபஞ்சத்தை பற்றின புரிதலுக்குள்ளே நம்ம வரணும்னா முதல்ல நமக்கு நேசிக்க தெரியணும். இயற்கையை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை ரொம்ப சீக்கிரம் உணர்ந்துட முடியுங்க. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க, நம்ம கூடவே இருக்குது. அதை நம்ம உணர்றதுக்கு தான் நம்ம நேரம் கொடுக்க மாட்டேங்கிறோம். அதை எப்படி உணரலான்னு இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. உங்ககிட்ட இந்த பிரபஞ்சம் பேசுகிறத நீங்கள் கேட்கணுன்னா முதல்ல ஒரு அமைதியான நிலைமைக்கு நீங்கள் வரணும். பிரபஞ்சத்துக்கு இருக்கிற அந்த மொழியே என்ன தெரியுமா? சைலண்ட், அமைதி. ஆமாங்க, இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுகிறத கேட்கணுன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு அமைதியை கொடுக்கணும், உங்களுக்குள்ள அந்த அமைதியை கொண்டு வரணும். அப்படி நீங்கள் ஒரு அமைதி நிலைமைக்கு வரும்பொழுது தான் உங்கள் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அந்த அமைதி நிலையில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எப்போதுமே அந்த அமைதியான நேரத்தில் மனசை நீங்கள் வச்சிட்ருக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பிரபஞ்சம் நம்மக்கிட்ட அந்த உள்ளுணர்வு மூலமாக பேசும் அப்படிங்கிறது நான் நிறைய வாட்டி எல்லாருக்கிட்டும் சொல்லியிருக்கேன். அந்த உள்ளுணர்வை நீங்கள் உணரணும் அப்படின்னாலே முதல்ல மனசை அமைதிப்படுத்தினா தான் முடியும். உள்ளுணர்வு மட்டும் இல்லாமல் இன்னும் சில அறிகுறிகள் மூலமாக இந்த பிரபஞ்சம் பேசுகிறது நம்மளால் உணர முடியும். அதுதான் கனவுகள். இல்லை, இந்த பிரபஞ்சம் உங்கள் கூடவே இருக்குன்னு சில குவாட்ஸ் மூலியமாக காட்டும். சில மனிதர்கள் திடீர்னு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷனில் நீங்கள் இருக்கும்பொழுது உணர முடியும். அந்த வைப்ரேஷன் தான் அமைதி நிலை, உங்கள் மனசை அமைதிப்படுத்துகிற அந்த நிலை. நீங்கள் கவனித்து பாருங்கள். சில நேரங்களில் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி சில யோசனைகள் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம். இந்த பிரச்சனைக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே, இதுக்கு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேனே அப்படின்னு ஒரு மாதிரி யோசனையோடையே நீங்கள் தூங்க போயிருப்பீங்க சில நாட்கள். எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நாட்களில் திடீர்னு உங்களுக்கு ஒரு பாதியில் முழிப்பு வரும். அந்த ஒரு 3 மணி வாக்கில் அந்த இரவில் முழிப்பு வரும்பொழுது நீங்கள் எதை பற்றி யோசிச்சுக்கிட்டே படுத்தீங்களோ அந்த விஷயத்துக்கான ஆன்சர் டக்குன்னு உங்கள் மைண்டில் ஒரு மின்னல் மாதிரி வெட்டிட்டு போவோங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அந்த முழிப்பு வந்த அந்த செகண்டில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது யாராவது கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த கேள்வியை கேட்டுட்டு நீங்கள் படுத்தீங்க, பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் கொடுத்துருக்குது. அப்போது எங்கேருந்து இந்த பதில் வந்தது? உங்களுக்கு உள்ளேருந்து தானே. அதே கேள்வியும் உங்களுக்கு உள்ளேருந்து தான் வந்தது, பதிலும் உங்களுக்குள்ளேருந்து தானே வந்தது. அப்போது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கான அமைதியான நேரத்தை கொடுத்தா மட்டும் போதும். இரவு நேரங்களில் நம்ம அந்த அமைதியான நேரத்தை கொடுக்குறோம். நம்மளை அறியாமலே நம்ம தூங்கிடுறதுனால நமக்குள்ளே எந்த விதமான தாட்ஸும் போகிறதில்ல. அப்போது அந்த அமைதி நிலைமையில தான் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் பதில் கொடுத்துருக்குது. அப்போது அதையே நம்ம எப்பொழுதுமே நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கும் பொழுது நீங்கள் எந்த நேரத்தில் கேள்வி கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான பதிலை கொடுத்துட்டு போகுன்றது இப்போ உங்களுக்கு புரியுதா? ரொம்ப இந்த பிரபஞ்சத்தோட நம்ம பேசுகிறதுக்கும் இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கும் மிக முக்கியமான ஒரு நேரமாக அதிகாலை உதவும். ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த அமைதி நிலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த உலகம் முழுவதுமே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்குமான அந்த கனெக்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக அந்த நேரத்தில் நீங்கள் உணர முடியுங்க. அந்த நேரத்தில் எழுந்து நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு ரெஃப்ரெஷ் ஆகி, அதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகிட்டால் மட்டும் போதும். ஆகிட்டு அமைதியாக உட்காருங்க. உங்கள் மூச்சு காற்றை கவனிங்க. அது உள்ளே போகிறதையும் வெளியில் வர்றதையும் அப்படியே ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து கவனிங்க. அந்த 5 நிமிஷத்துலேயே உங்கள் மனசு ஒரு அமைதியான நிலைமைக்கு வரும். நிதானமாக அந்த மூச்சு காற்றை கவனிச்சிங்கன்னா நிச்சயமாக 5 நிமிஷத்தில் ஒரு அமைதி நிலையை நீங்கள் உணர்வீங்க. அதுவும் அந்த அதிகாலை நேரத்தில். இந்த ஒரு நிலையில தான் உங்களோட உள்ளுணர்வு செயல்பாட்டுக்கு வரும். அப்போ தான் உங்களுக்குள்ள நீங்கள் கேட்ட அந்த எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும்.
ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்தாதாங்க உணர முடியும். பிரபஞ்சம் பேசுதானா அது உங்ககிட்ட பேசிக்கிட்டே தாங்க இருக்குது. அதை நீங்கள் உணர்றதுக்கு தான் நேரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போதுமே தேவை ஏற்படும் போது தான் ஒரு விஷயத்தை நம்ம தேடுவோம். அப்புறம் பார்த்தா தெரியும் அது எப்போதுமே நம்ம கூடயே தான் இருந்துட்டுருக்குது அப்படின்னு. அதாவது இயல்பாக நம்மளுக்கு மூச்சு காற்று நம்மளுக்கு தினமும் நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் போது நமக்கு பெருசாக தெரியல. ஆனால் இதே பாருங்கள், ஒரு ஆக்சிஜன் தேவைப்படுற சூழ்நிலை, மூச்சு திணறல் வருது அப்படின்னா நம்மளுக்கு அப்போ அந்த ஆக்சிஜன் ஐயோ தேவைன்னு எவ்வளோ அதை நோக்கி நம்ம ஓடுவோம். அப்போ இத்தனை நாள் வரைக்கும் அந்த ஆக்சிஜன் நம்ம கூடயே தான் இருந்தது, ஆனால் நம்ம உணரல. அப்போது ஒரு தேவை ஏற்படும் பொழுது தான் நமக்கு அதோட முக்கியத்துவமே நமக்கு தெரிய வருது. அது போல தான் இந்த பிரபஞ்சம்னு எல்லாரும் பேசுகிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க, அது என்னமோ அப்படின்னு இருக்கிற நீங்கள் வெளியால் அந்த பிரபஞ்சத்தை பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்கள் உங்களுக்குள்ள அந்த பிரபஞ்சம் இருக்குன்னு நம்பி எப்போ முழுமையாக நீங்கள் உங்கள் மனசை அமைதிப்படுத்திட்டு எனக்குள்ளே இருக்கிற பிரபஞ்சத்துக்கிட்ட நான் பேசுவேன், அது என்கிட்ட பேசும், என்னை உணர வைக்கணும் நம்பிக்கையோடு பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை ஈஸியாக உணர்ந்துட முடியுங்க. ஸோ எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மரம், செடி, கொடி இது கூடலாம் பேசுங்க. அது உங்ககிட்ட பதில் பேசுறது ரொம்ப சுலபமாக உங்களுக்கு புரியும். பிரபஞ்சத்தோட பேசுறதுக்கான ஒரு முக்கியமான சீக்ரெட் என்ன தெரியுமா? இந்த இயற்கையான விஷயங்களோட நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் செலுத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப சுலபமாக இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுகிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இதை செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அடிக்கடி இந்த இயற்கையோட நீங்கள் கனெக்ட் ஆகிடு. இயற்கையோட எப்போல்லாம் உங்களுக்கு முடியுதோ, சின்ன எங்கேயுமே வெளியில் போக முடியலனா கூட உங்கள் வீட்டில் செடி கொடிகள் இருந்தால் அது கூட நீங்கள் பேசி பாருங்களேன். அது கூட கொஞ்சம் நேரம் ரசித்து பாருங்களேன். இந்த வானத்தை, நிலவை ரசித்து பாருங்களேன். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இடையில் இருக்கிற அந்த நெருக்கம் அதிகமாகிறத நீங்கள் உணரவே முடியுங்க. இதெல்லாம் தான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நெருக்கமாகிறதுக்கான வழிகள். நீங்கள் உங்களுக்கே ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நம்ம இந்த இயற்கையான இடங்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வரும்பொழுது நம்மளை அறியாமலே நம்ம மனசு ஒரு அமைதிக்குள்ளே போயிடும். பார்த்துருக்கீங்களா? எங்கேயுமே யாராலையுமே கொடுக்க முடியாத ஒரு அமைதியை இந்த இயற்கை உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இதுதாங்க இந்த இயற்கை செய்கிற அற்புதம். இதுதான் உங்களை இந்த பிரபஞ்சத்தோட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்லலாம், இதுதான் சீக்ரெட். ஸோ எப்போதுமே என்னால் வெளியிலலாம் எங்கேயும் போக முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா காலையில் நீங்கள் எழுந்துருங்க. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக அந்த நேரத்தை ஒதுக்குங்க. உங்கள் மூச்சு காற்றை கவனித்து ஒரு 5 நிமிஷம் அமைதி நிலைமைக்கு உங்கள் மனசை கொண்டு வந்து அதற்கப்புறமா ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நன்றி சொல்லலாம். அதாவது உங்களுக்கு வாழ்நாளில் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் நன்றி எழுதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5-6 விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும்ல, அதுக்காகவாது நன்றி சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கு எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனசார உணர்ந்து நன்றி எழுதுங்க. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு நேரம் இருந்தால் அந்த இயற்கையை ரசிங்களேன். வானத்தை நிமிர்ந்து பாருங்களேன், அந்த மேகங்களை பாருங்களேன். இதுக்காக பெருசாக எங்கேயும் போக வேண்டாங்க, நம்ம வீட்டுக்கு மேலேயே இருக்குது. நான் நிறைய தடவை சொல்கிறது தான். ஸோ அது கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு காலாரம் உங்களால் நடக்க முடியும்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே நடந்து போயிட்டு வாங்க. நீங்கள் செலவு பண்ணுற தினமும் இந்த 10 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணுற உங்களுக்கான நேரம் தான் இந்த பிரபஞ்சமும் உங்களையும் இணைக்கக்கூடிய அந்த அற்புதமான நேரம். அந்த 10 நிமிஷத்தை கொடுங்க போதும். 24 மணி நேரத்தில் 10 நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களை தொடர்பு கொள்ள அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். இப்போது இதை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா இதையே நீங்கள் இரவு தூங்க போகும்போதும் செய்யலாம். உங்கள் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதே போல் உட்காந்து அமைதியாக மூச்சு காற்றை கவனிச்சுட்டு அன்னைக்கு உங்களுக்கு நடந்த அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் நன்றி எழுதிட்டு ஒரு நோட்டில், அதுக்கப்புறம் அந்த வானத்தை கொஞ்சம் நேரம் நிமிர்ந்து பார்க்குறதோ, இந்த நில ஒளியை பார்க்குறதோ, இல்லை இயற்கையான ஒரு டிவியில் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். இயற்கையான நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, இந்த இயற்கையை பார்க்குறதோ எதையோ ஒன்று செஞ்சுட்டு உங்கள் மனசை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக படுத்திருந்து பாருங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த கேள்வியை வச்சுட்டு நீங்கள் தூங்குறதுக்கு போங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் உங்களுக்குள்ளேயே இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தோட ரொம்ப சீக்கிரம் அற்புதமாக இணைந்து நீங்கள் கேட்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்குது அப்படிங்கிறத உங்கள் கண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் அனுபவத்தால் நீங்கள் உணர்வீங்க. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே தினமும் நம்ம வாழ்க்கையில் ஒரு 10 நிமிஷம் நமக்காக ஒதுக்கி அந்த இயற்கையோடு இணைஞ்சு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் முயற்சி மட்டும் எடுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை தேடி வந்து அரவணைச்சு உங்களை வாழ்க்கைக்கு வழிகாட்டி நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி உங்கள் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அற்புதமாக மாற்றுறத நீங்கள் பார்ப்பீங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
உங்கள் வாழ்க்கை எப்படி அற்புதமாக மாறுதுன்னு உங்களுக்கே தெரியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.